நோபிதா வழக்கம் போல உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு ஹோம்வொர்க் எழுதுவது கொஞ்சம் கடினம். அதிலும் மேத்ஸ் எழுதுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கு மேத்ஸ் என்பது ஒரு எதிரி போல. அவனால் அந்த பாடத்தை முடிக்கவில்லை. உடனே டோரிமான் வந்தான். "நோபிடா, என்ன ஆனது?" என்று கேட்டான். இது ஒன்றுமில்லை, மேத்ஸ் தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஃபெயில் ஆகி விடுவேன் டெஸ்டில்." அப்படி என்று சொல்கிறான். உடனே டோரிமான் யோசிக்கிறான். டோரிமான் இவன் கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டு, "இந்தா உனக்கு ஒன்று நான் தருகிறேன்" என்று சொல்கிறான். "என்னது இது?" என்று கேட்கிறான். "சால்வ் இட் ஆல் கால்குலேட்டர். இதை வைத்து எல்லா ப்ராப்ளத்தையும் நீ சால்வ் பண்ணிடலாம். உடனே உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஈஸியா ஈஸியா நீ போட்டு முடிச்சிடலாம்னு சொல்றான். அதை கேட்டோனே நோபிதாக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சு. உடனே அவனோட ஹோம்வொர்க் எல்லாத்தையும் கடகடன்னு அதை வச்சு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடுறான். இத அவன் டெய்லி செய்ய ஆரம்பிக்கிறான். அவனோட எல்லா மேத்ஸ் ஹோம்வொர்க்கும் இதே மாரி செஞ்சுக்கிறான். ஆனா அவன் படிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் கால்குலேட்டர வச்சே செஞ்சு முடிச்சிடுறான். டெஸ்ட் வருது. டெஸ்ட் அன்னைக்கு அந்த கால்குலேட்டர் அவன் எடுத்துட்டு போறான். அத எடுத்துட்டு போய் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போறான். ஆனா அங்க போனா என்னாச்சு? அந்த கால்குலேட்டர் வேலை செய்யல. அப்ப அவன் அப்படியே பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. அவன் எக்ஸாம்ல ஒண்ணுமே எழுதாம வந்துடுறான். உடனே வீட்டுக்கு அவனுக்கு புரியுது. என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு வந்தோமே! என்ன பண்ணலாம்? இத நம்பிட்டு போக்கூடாதே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். அப்போ அ பயத்துல அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்கு உடனே டோரிமான் சொல்றான், "இந்த மாதிரி நீ கால்குலேட்டர்லாம் வச்சு இது பண்ணக்கூடாது. ஒண்ணு நீ யூஸ் பண்றது கத்துக்கிறதுக்கு மட்டும் தான். அத கத்துக்கிட்டு தான் நீ செய்யணும். ஸோ இத ஒரு இதுவா எடுத்துட்டு எச்சரிக்கையா எடுத்து இனிமேல் நீ ப்ராப்ளம்ஸ கத்துக்கிட்டு அப்புறம் போய் எக்ஸாம்ல எழுது. இந்த மாரி ஷார்ட் கட் எல்லாம் வேல செய்யாது. ஒழுங்கா படி. நான் உனக்கு சொல்லி தரேன். அதே மாரி நீ படிச்சு புரிஞ்சுக்கிட்டீன்னா, உனக்கு எல்லா கான்செப்டும் புரியும். ஷார்ட் கட்ஸ் உதவாது." அப்படின்னு சொல்றாங்க. நோபிட்டாவும் டோரிமாரும் சேர்ந்து நல்லா படிச்சு அவங்க அடுத்த எக்ஸாம ஒழுங்கா கிளியர் பண்றாங்க.